பீமன் உறவுகளுக்கு வணக்கம். மக்கள் அரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் மாலை முரசு முன்னெடுத்திருந்தாங்க. அதில் இப்ராஹிம் ராவுத்தர் அப்படிங்கிற ஒரு நபர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பேசியிருந்தார். முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக பேசக்கூடிய பல பேச்சாளர்கள் பல மேடைகளை நான் பார்த்துட்ருக்கேன். அவதூறுகளையே அடிப்படையாக வச்சு அவங்க ஒவ்வொரு மேடையிலுமே பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மேடையில் பேசுகிறோம் அப்படின்னா உண்மை சம்பவத்தை பொறுத்து கருத்தியல் ரீதியாக அவர்களுடைய எதிர்ப்பையும் ஆதரவையும் முன்வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேடை பண்பாடு. ஆனால் அவதூறுகள், அதாவது முன்பின்னு தெரியாத ஒருத்தர்களை வச்சோ இந்த முகம் அடையாளம் தெரியாத ஒருத்தர்களை வச்சோ நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக சொல்லக்கூடிய ஒரு விதத்தை நம்ம அவதூறுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாதாரணமாக இதெல்லாம் ஒரு விஷயமானு கடந்து போகிற விஷயத்தெல்லாம் எடுத்து அதை ஒரு காரணமாக பேசிகிட்டு இருக்கிறத கூட நாம் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியை பற்றி மேடைகளில் பேசும்பொழுது பல பேச்சாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள், அது முக்கியமாக இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் இந்த மேடையில் பேசின அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த தரவுகளாக நான் உங்ககிட்ட பகிர போகிறேன். இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே தெரிவிங்க. பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்கணும். இதான் முதல் முறை பீமன் வாழ்வழியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி உங்களோட ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நான் கேட்குறேன். வாங்க விவரமாக இந்த வீடியோ பற்றி பேசலாம். இப்ராஹிம் ராவுத்தர் இவருடைய காணொலிகளை நான் கடந்த சில நாட்கள் முன்னாலே பார்த்திருந்து அவர் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் என்னுடைய கருத்தை இதே வலையொலியில் தெரியப்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வில் பேசின இந்த ஒரு சில கருத்துக்கள் அப்படிங்கிறது திரும்பவும் அதே முரண்பாடு இருக்கக்கூடிய அதே அவதூறுகள் இருக்கக்கூடிய கருத்தை முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு. முக்கியமாக ஒரு விஷயம் அவர் முதல் என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு இந்த ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு. விஜய் அவர்கள் பெரிய சம்பளத்தை விட்டுட்டு இந்த அரசியல் ரீதியான வேலைகளுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவர் முன்னாள் சொல்றாரு அப்படின்னா அது தியாகம் கிடையாது. அவருக்கு அரசியல்ல இருக்கக்கூடிய புதுசா ஒரு வேலை வாய்ப்பு, இல்லைன்னா ஒரு வருமான வாய்ப்பு, இல்லை அது ஒரு புதிய யுக்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு கெரியர். அவர் ஒரு பொலிட்டிஷியன். இனிமேல் இது சினிமாவிலேருந்து விட்டுட்டு இங்கே வர்றாரு. நாம் எப்படி வேற ஒரு கம்பெனியில் வேற ஒரு பிளாட்ஃபார்மில் வேலை செஞ்சுட்டு இப்போ ஒரு கம்பெனியில் வேற ஒரு பிளாட்ஃபார்மில் வேலை செய்கிறோமோ அதே மாதிரி தான் அவர் அந்த நோக்கத்தில் வர்றாரு. ஏன்னா விஜய் அவர்கள் செலவழிக்கக்கூடிய காசு அவர் சம்பாதிச்ச கையிலிருந்து உள்ள போடக்கூடிய ஒரு காசு. என்னைக்கு ஒரு தனி நபர் கையிலிருந்து காசை செலவழிச்சு ஒரு வேலை செய்கிறாரோ அன்னைக்கு அவர் முதலாளி. முதலீடு போட்டு செய்யக்கூடிய ஒரு தொழில். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தியாகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி மக்களுக்காக போராட்டம்னு ஒன்று இருக்கு. இவங்க எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கும் போதே நடிச்சிட்டு இருக்கும் போதேவும் தொடர் மக்கள் பிரச்சனைக்கு நின்று மக்களுக்காக போராடி மக்கள் பிரச்சனைக்காக பல வருடங்கள் சிறை சென்று எதிர்ப்பு குரல் தெரிவித்து இந்த மாதிரி நாங்கள் இதுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறோம், இதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறோம்னு மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லி வரணும். ஆனால் இங்கே நாங்கள் நல்லது செய்ய வரோம் அப்படின்னு தொண்டர்கள் நம்புறாங்க. ஆனால் அவர் என்ன நல்லது வந்தால் செய்வாருங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அவர் தலைவரே சொல்லலை. அப்படிங்கிறப்ப ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு என்ன சொல்றது, சஸ்பென்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவு காசை விட்டுட்டு வந்திருக்காரு, அவ்வளவு காசை விட்டு வந்திருக்காரு அப்படின்னா வருமானத்தை விட்டுட்டு இங்க யாரு வர சொன்னா? மக்களுடைய பிரச்சனைக்கு போராடுறதுக்காக இங்க ஆள் வேணும். அதை போடுறதுக்கு அவர் தயாராகவே இல்லையே. எந்த மக்கள் பிரச்சனைக்காக விஜய் அவர்கள் முன்னு போராட்டிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப மக்கள் பிரச்சனைக்கு இன்னைக்கு நின்று போராடாத ஒரு ஆளு நாளைக்கு ஜெயிச்சு வந்தாலும் இதே மக்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சோம்னா அந்த குற்றச்சாட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்வு காணணும்ல. இதே கட்சியை சார்ந்த அஜிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கட்சிக்குள்ள பெரிய தவறுகள் நடக்குது, பெரிய ஊழல்கள் நடக்குதுங்கிற விஷயத்த முன் வச்சு அவங்க பேச வரும்பொழுது அவர்கள் நிறைய வாகனத்தை வேகமா ஏற்றி உள்ளே உட்கார்ந்துட்டு இருந்த விஜய் வெளியே என்னமா பிரச்சனை ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதே கட்சிக்கு பதாகை வச்ச ஒரு நபர் அவங்களுடைய 2வது மாநாட்டுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் சிவகாசி பக்கத்துல ஒரு மாணவன் பதாகை வைக்க முயற்சி பண்ணும்போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டாரு. அவருடைய இறப்புக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அதே மாதிரி அவர்களுடைய கரூர் நிகழ்வு நடந்த 42 பேருடைய மரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் வருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எதையுமே அவர் வெளிப்படுத்தல. இது இருக்குதுலயே ஒரு உச்சகட்டமான ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இறந்த குடும்பத்துல எல்லாத்தையுமே அவர் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு பார்த்துட்டு இருக்காருங்கிறதெல்லாம். நீ நாளைக்கு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் மக்களுக்காக நிற்பாரா, இல்ல மக்கள் எல்லாத்தையுமே அவர் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு அதையும் பார்ப்பாரா, இல்ல அங்கேயும் கம்முன்னு இருப்பாரா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எதுவுமே கருத்து தெரிவிக்காம அமைதியாவே இருப்பாரா அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு அரசியல் இந்த விஜய் அவர்களுடைய அமைதி அப்படிங்கிறது. அதனால அவர் வருமானத்தெல்லாம் பெருசா விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லவே சொல்லாதீங்க. விஜய் அவர்களை பாடல் பாடிட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஏதாச்சும் ஒரு சொந்தமான பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னைக்கு ராயல்ட்டி வந்துட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப வருமானத்தை விட்டுட்டு வந்தாருன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்துங்கிறது ஏற்புடையது அல்ல. மக்களுக்காக போராட வந்திருக்காரு அப்படின்னா அவர் மக்களுக்கு
தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு போராட்டத்துக்கு முன் வச்சு எதுவுமே பேசலையே, அதுதான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, நடிகர்கள் என்பதனாலேயே விஜய் அவர்கள் பின்னாலே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறத முன்வைக்கிறதை எதிர்த்து பேசியிருந்தாரு. அப்படி நடிச்சா விஜய் அவர்கள் பின்னால் போகக்கூடாது அப்படின்னா, அந்த மேடையில் உட்காந்து பேசிட்டு இருந்த போஸ் வெங்கட் அவர்களோ, சாட்டை துரைமுருகன் அவர்களோ அரசியலில் இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும். ஏன்னா நீங்களும் படத்தை நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதாவது இப்ராஹிம் அவர்களே, இதை எத்தனை மேடைகளில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. சினிமாவில் நடித்து சினிமா புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி சினிமா மூலியமா பிரபலமாகி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சு இந்த ரசிகர் பட்டாளத்தை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்வது, இதை மட்டும்தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சினிமாவை பயன்படுத்தி வச்சிருந்த ஒரு கூட்டம், ரசிகர்கள் கூட்டம். அவர்கள் சினிமா என்னும் போதையில் ரசிகர்களை வைத்து கொண்டேவும் அவர்களுடைய சுய லாபத்துக்காக இவங்களை பயன்படுத்திக்கிறாங்கிறது தான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. சினிமா துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு மக்கள் படக்கூடிய கஷ்டம் தெரியாது. ஒரு ரசிகனுக்கும் ஒரு நடிகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்பது ஒரு கேளிக்கை சித்திரம் போன்றது போலே தவிர, ஒரு ரசிகன் ஒரு நடிகனை திரையில் பார்க்கும்போது 10 பேரை அடிக்கிறாருன்னா திரும்ப தரையிலையும் அவர் 10 பேரையும் அடிப்பாருன்னு எதிர்பார்ப்பான். அது அது செயற்கையில நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் இதுவே சாட்டை துரைமுருகனோ இல்லை அங்கே மேலே இருந்த திரு போஸ் அவர்களோ இல்லை இப்போ சீமான் அவர்களோ, இவங்க சினிமாவில் உச்சபட்ச புகழ் பெற்று, அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் போலோ ஜெயலலிதா அவர்கள் போலவோ அல்லது இது வரைக்கும் நம்ம சினிமாவிலேருந்து வந்தவங்க வேற யாரெல்லாம் சொல்லலாம், சிவாஜி கணேசன் அவர்களை போலவோ தொடர்ந்து சொல்லலாம், நிறைய பேர்த்த சொல்லலாம். அப்படிங்கிறப்ப சீமான் அவர்கள் சினிமா துறையில் நடித்து ரசிகர் பட்டாளத்தை வைத்து கட்சி ஆரம்பிச்சாரா? ரசிகர் பட்டாளத்தை வைத்து அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் போட்டாரா? இந்த காணொலி பார்த்துட்டு இருக்க நீங்களே உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்களா இருந்தீங்க அப்படின்னா, சீமானவர்கள் முன்னெடுத்த போராட்டம் உங்களுக்கு அதிகமா தெரியுமா, இல்ல அவர் இயக்கி வெளிவந்த படங்கள் உங்களுக்கு அதிகமா தெரியுமா? எனக்கெல்லாம் முத சீமானவர்களுடைய குரல் கேட்கும் பொழுது யாரா இதுன்னு திரும்பி பார்த்தது பிறகு ஓ இப்படி ஒரு கட்சி இருக்கோ, அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு சில படங்கள் சீமானவர்கள் இயக்குனார் அப்படின்னு. நான் உள்ளபடி சொல்லிடுறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல சினிமா வெளிச்சம் மட்டுமே நாட்டை ஆள்வதற்கு தேவையான தகுதி இல்லை. மக்களே யோசிங்க. அவன் வந்தா என்னென்ன செய்வாங்கிறது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னால அந்த அரசியல் தளத்துக்கு வரக்கூடிய ஒரு தலைவன் என்று சொல்பவன் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தான், எந்த மக்கள் பிரச்சனைக்காக அவன் நின்று கொண்டான், எந்த இடங்களில் மக்களுக்கு ஆதரவாக நின்று அவர்களுக்கு வெற்றி அடையறதுக்கு கூட நின்னாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது எதுவுமே பார்க்காம என்னுடைய ரசிகன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலேயும் அவர்கிட்ட இந்த நாட்டை கொடுத்துட முடியுமா? இங்கே தான் நம்ம யோசிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயம்னு நம்ம யோசிக்கணும். அடுத்து நம்ம பேசக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வரக்கூடிய கூட்டத்தை நடிகர்னா கூட்டம் வரதான் செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா அந்த இடத்துல நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வருங்கிற கருத்தை சொல்றீங்க, அதே மாதிரி சன்னி லியோன் வந்தாலும் கூட்டம் வருங்கிற கருத்தை சொல்றீங்க. ஆனா எங்க வீட்டில் உட்காந்து நாங்க பேசும்பொழுது நாங்க விஜய் பற்றியோ நயன்தாரா பத்தியோ பேசுவோம், சன்னி லியோனை பத்தி உங்க வீட்டை நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை முன் வச்சு கேட்கிறாரு. அதாவது பிரபலமான ஒரு நபர் வந்தால் அங்கே கூட்டம் கூடும், இயல்பு. டிடிஎஃப் வாசன் சொல்லி ஒருத்தர் இந்த வண்டியை ஓட்டி ஓட்டி பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருந்தாரு. அவரு ஒரு இடத்துல முன் அனுமதி வாங்காம அவர்களுடைய ரசிகர்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்க ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் மாதிரி நடந்தது. அதை காவல்துறை கண்டித்து அவரை கைது செய்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவ்வளவு பெருசா பிரபலமா இல்லைனாலும் அவர் ஒரு துறையில ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. அப்படிங்கிறப்ப இங்கே பலர் ரசிகர்கள் நடிகர்களை பார்க்க வருவார்கள், இயல்பான ஒரு விஷயம். இது இந்த அளவுக்கு கூட இறங்கி ஒரு கள ஆராய்வு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு புரிதல் இந்த இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களை நாங்கள் தற்குறிங்கிறத தவிர வேற என்ன ஒரு பதவி உங்களுக்கு கொடுக்க முடியும்? இன்னொரு முக்கியமான விடயம் இங்க நம்ம என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல்துறையில அவர்களை அழைச்சிருந்த போது அவர் தம்பிகள் எல்லாத்தையும் அழைச்சு காவல் நிலையத்தை நில்லுங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாருன்னு சொல்லி இப்ராஹிம் ராவுத்தர் சொல்றாரு. நான் நாம் தமிழ் கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கேன், பொறுப்பாளராகவும் இருக்கேன். சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இல்லை தம்பிகளுக்கு வலசரவாக்கத்துக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த காணொலியை நீங்க காமிச்சிட்டீங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்யறேன் நீங்க சொல்றது.
என்ன வேணாலும். ஏன்னா அண்ணன் அங்க போறாருங்கிற தகவல் தெரிஞ்ச உடனேவும் தன்னெழுச்சியாக அங்கே கூடிய கூட்டம். ஒரு நிகழ்வு நடக்குது, திறநிதி வேணும்னா அண்ணன் அதுக்கான அறிவிப்பை கொடுப்பார். ஒரு மாநில அளவில் ஒரு நிகழ்வு நடக்குது, அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும்னா அண்ணன் அதுக்கு ஒரு காணொலியை கொடுப்பார். எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. ஒரு தனி மனிதனுடைய பிறந்த நாளுக்கு குரல் பதிவு போடுவார். ஒரு மாவட்ட செயலாளர், பொறுப்பாளர் யாராச்சும் இருந்தாங்கன்னா வாழ்த்து சொல்வார். திருமணத்துக்கு வாழ்த்து சொல்வார். ஒரு சில காணொலிகளும் வெளியிட்டு வாழ்த்து சொல்வார். இதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வரும்போது வந்து எல்லாரும் என் கூட நில்லுங்கன்னு எந்த காணொலியில சொன்னார்? தலைவா படத்துக்கு பிரச்சனை வர்றப்போ ஜெயலலிதா அம்மா முன்னால விஜய் அவர்கள் கைகட்டி நின்னாரு. உங்களுடைய வெற்றிக்கெல்லாம் நாங்கள் அணில் மாதிரி பாடுபட்டோம்னு சொன்ன விஷயம் உண்மை. அவர் சொன்னதுனால தான் அவர் அணில் என்று அழைக்கப்படுகிறார். தலைவா படத்துக்கு போய் கை கட்டி நின்னார். நடந்த உண்மையை நாங்கள் பேசுகிறோம். சீமான் அவர்கள் எந்த காணொலியில் எல்லாரும் காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு வந்துடுங்கன்னு சொன்னார். அப்போ இப்படி நடக்காத ஒரு விஷயத்தை வச்சு நீங்க கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுதான் அவதூறு என்பது. தாவேக்கால இருக்கக்கூடிய உறவினர்களே யோசிச்சு பாருங்க. செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி குற்றம் வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பேச்சாளர்கள் இருக்காங்க அப்படின்னா கருத்தியல் ரீதியா எதையுமே முன்வைக்க முடியல. அதானே? அப்படி செய்யாத விஷயத்தை சொல்லுவதுதான் அவதூறு. அப்போ சீமான் அவர்கள் சாப்பிட்ட மான் கறி, மான் ஊறுகா, சீமான் அவர்கள் சாப்பிட்ட ஆமக்கறி, அது உணவு கிடைச்சா நீங்களும் சாப்பிடுங்க. இப்ப சீமான் அவர்கள் சாப்பிட்ட ஆமக்கறினால தான் இங்க தமிழ்நாட்டில் கரண்ட் பில் கூடியிருக்கா. சீமான் அவர்கள் சாப்பிட்ட ஆமக்கறினால தான் இங்க தமிழ்நாட்டில் தமிழ் அழிஞ்சுக்கிட்டு இருக்கா. சீமான் அவர்கள் சாப்பிட்ட அந்த ஆமக்கறினாலேயோ இல்லை இந்த மான்கறினாலேயோ தான் இன்னைக்கு ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அரிசி நல்லா இல்லையா, இல்லை தரம் இல்லையா? இப்ப எதுக்கு எதை பத்தி பேசணும்னு தெரியல. ஒரு தேர்தலில் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவருடைய தகுதி என்ன, அவர் என்ன பண்ண போறாரு, என்ன சொல்றாரு, என்ன கொள்கைகளை முன்வைக்கிறாரு, என்ன கோட்பாடுகளை முன்வைக்கிறாரு, நம்மளுடைய வாரிசுகள், நம்மளுடைய பிள்ளைகளை இலவசமான தரமான கல்வி மருத்துவம் கொடுத்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையை சேர்த்து கொண்டு போகணுங்கிற இந்த மாதிரி இருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கும் சேர்ந்து தானே நினைக்கிறாரு. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க குடிக்க தண்ணிங்கிறது உங்களுக்கு சேர்த்தானே. காக்காவுக்கும் குருவிக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கு இருக்கக்கூடிய அதே தண்ணி உங்களுக்கு சேர்த்தானே. மரங்களின் மாநாடு நடத்தி மரம் எவ்வளவு தேவைன்னு சொல்லி உணர்த்தினாரே, அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய சுவாச காற்று உங்களுக்கு முக்கியம் தானே. உங்களுக்கு மட்டும் காற்று தேவையில்லையா? உங்களை மட்டும் ஒதுக்கி வச்சா நாங்கள் போராடுறோம். உங்களுக்கு சேர்ந்து தான் போராடுறோம். கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டுமே நாம் தமிழர் கட்சி போராடிய போராட்டங்கள் 240க்கும் மேல். வரிசையா சொல்லலாம், 240க்கும் மேல். அப்போ அவ்வளவு மக்கள் பிரச்சனைக்காக நிற்கக்கூடிய ஒரு தனி மனிதன் இவ்வளவு விஷயங்கள் செய்யும் பொழுது அவதூறுகளை எடுத்து பேசுவதற்கான அவசியம் என்ன? கருத்தியல் ரீதியாக உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறதான் உண்மை. மற்றும் ஒரு விடயம் என்னன்னா, அரசியலுக்கு வர்றவர்கள் நல்லது செய்வார்களா அப்படின்னு பாருங்க அப்படிங்கிறார். அரசியலுக்கு வர்றவர்கள் நல்லது செய்வார்களா என்று பார்க்கணும். ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு என்ன செய்வான்னு எப்ப சொன்னார்? என்ன நல்லது செய்வேன்னு சொன்னார்? இலவசமா கல்வி கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் வாய் கொடுத்து பேசியிருக்காரா? தரமான மருத்துவம் கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பை திறந்து பேசியிருக்காரா? மக்கள் பிரச்சனையை இதை தீப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? மதுவை நான் ஒழிப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? எந்த பிரச்சனையை தீர்ப்பேன்? ரொம்ப பொதுவர்த்தமா பேசுறாரு. நாளைக்கு அவரே முதலமைச்சராக வந்தாலும் நான் எங்கப்பா சொன்னேன், நான் வர்றேன் தானே சொன்னேன் அப்படின்னாருன்னா என்ன பண்றது? அதாவது ஒரு பாம்பு பத்துக்குள்ள கை விடுறீங்க அப்படின்னா உள்ள பாம்பு இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சுட்டு கைவிட்டா பரவாயில்ல. ஆனா பாம்பு இருந்தாலும் இல்லைனாலும் என்னன்னே தெரியாம உள்ள கைவிட்டு கொத்துச்சுன்னா அப்புறம் சாவுதானே. அப்ப என்ன இருக்குன்னே தெரியாம அதுக்குள்ள எப்படி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்களுக்கு வாக்கு தருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இன்னைக்கு மக்களுடன் பேசக்கூடிய பல நிகழ்வுகள் இளைஞர்கள் கேள்வி வைக்கிறாங்க. ஏன் நீங்க சாராய கடை நிறுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ராசா பத்தி கேட்கறாங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய படத்துக்கேவும் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கீங்களே, அந்த டிக்கெட் எல்லாம் கம்மியா சரி பண்ண தெரியல உங்களுக்கு. நீங்க எப்படி அரசியலை சரி பண்ண போறீங்க ஊழல்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமாரை பத்தி கேட்குறாங்க. அவ்வளவு கேள்விகள் கேட்குறாங்க. சீமான் அவர்களை பார்த்து அந்த கேள்விகள் கேட்குறாங்க. ரைட், எப்படி நீங்க எங்களை திரும்பி குலத்தொழிலுக்கே போக சொல்றீங்களா அப்படின்னு. சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலுக்கு எதிர்கருத்தை யாருனாலையாச்சும் வைக்க முடியுதா? எத்தனை கேள்வி கேட்கிறாரு. கொஞ்சம் கூட துணிச்சல், கொஞ்சம் கூட திராணியே இல்லை. வேற எந்த கட்சிக்குமே இல்லையா? சிந்திக்கணும். நாம ஏன் இந்த மாதிரி ஒரு சில அரசியல் சம்பந்தப்பட்ட ஆதரவுகளுக்கு தெரியப்படுத்தணுங்கிறத உண்மையிலேயே சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சார்ந்த நபர்கள் உங்க மேல வெறுப்பு தெரிவிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் இந்த நாட்டை பற்றி நல்லாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தமிழன் ஆள வேண்டும் போது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் இதே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த நானும் தமிழ் தான் சொல்லக்கூடிய இதே விஜய் அவர்கள் ஏன் திராவிடத்தை தூக்கிட்டு வரணும்? ஏன் தமிழ் தேசியத்தை தூக்கிட்டு வரக்கூடாது?
இந்த திராவிடத்தை தூக்கி வரும்போது தான் அவர் பெரியார் தூக்கிட்டு வர்றாரு, சீமான் அவர்கள் எதிர்க்கிறார். இது நம்ம தெளிவா புரிஞ்சக்கூடிய ஒரு விடயம். இதோட நீட்சியாக இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, ஏன் நீங்க ரஜினிகாந்தை எதிர்த்தீங்க? ஏன் நீங்க கமலஹாசனை எதிர்த்தீங்க? ஏன் நீங்க ரஜினிகாந்தோடைய ஃபேமிலியெல்லாம் எதிர்த்தீங்க? இந்த கருத்தை பத்தி பேசும்போது விஜயகாந்தை பத்தி பேசுனீங்களே, நல்ல கண்ணு அவர்களுடைய கால் இருக்கக்கூடிய முடிக்கு சமமாவீங்களா அப்படிங்கலாம் பேசுனீங்களே அப்படின்னு. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு செய்யப்பட்ட துரோகம் அப்படி என்பது காங்கிரஸாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடத்தாலும் செய்யப்பட்டது. இன்னைக்கு நான் கட்சி ஆரம்பிச்சு வாரேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே நீங்க சொன்ன எல்லா லிஸ்ட்லையும் சேர்த்துக்குங்க. விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்குங்க, கரெக்டுங்களா? ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்குங்க, இல்ல வேற யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்களோ எல்லாருமே தமிழ் தேசியத்தை காப்பாற்றவா வந்தாங்க? திராவிடத்தை தூக்கிட்டு வரல. தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு பேர் வச்சு விஜயகாந்த் அவர்கள் வரல. அவரும் திராவிடத்தை தூக்குவதற்கான அவசியம் என்ன? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு வைகோ வந்தாரு, அவரு திராவிடத்தை தூக்கிட்டு வர்றதுக்கான அவசியம் என்ன? ஏன் இதே விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி வந்து பேசிட்டு திராவிடத்துக்கு ஆதரவா நிற்கிறதுக்கான தேவை என்ன? அதுக்கு பேசாம திராவிட வெற்றி கழகம் வச்சுட்டு போக வேண்டியதானே? ஏன் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி வச்சு அங்க இருக்கக்கூடிய திராவிடத்தை தூக்கி பிடிக்கணும்? விஜயகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை என்னைக்குமே சீமான் அவர்கள் வாழ்த்து பேசியிருக்கிறார். அரசியல்னு வரும்பொழுது கருத்தை முன்வைக்கும் பொழுது அவர் எதிர்த்து பேசியிருக்கார். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனேவும் பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறார். அவர் ரஜினிகாந்தா இருந்தானே, விஜயகாந்தா இருந்தானே, கமலஹாசனா இருந்தானே, யாரா இருந்தானே, என்னுடைய தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் தாய் மண்ணுக்கும் ஒரு பேராபத்து என்றால் எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. அவங்களுக்கு விழுகக்கூடிய அரசியல் ரீதியான கருத்தியல் ரீதியான அடி விழுந்தே தீரும். ரசிகர் மனப்பான்மையில உங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னா பக்குவப்பட வேண்டியது நீங்களே தவிர இங்கே சரியான முறையில் அரசியல் முன்னெடுத்து கொண்டிட்டு இருக்கக்கூடிய மக்கள் போராளிகளாகிய நாம் தமிழர் கட்சி அல்ல. அவதூறுகளை வைத்தே கட்டமைத்துக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய உறுப்பினர்கள் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மேடையில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டு போனார் மும்பையில் சீமான் அவர்கள். அதே மாதிரி பாம்பு கடிச்சா உங்க உடம்புல ரசம் ஏறாது அப்படின்னு நினைக்குங்கன்னு சொல்லக்கூடிய கருத்தை எல்லாத்தையுமே எடுத்து முன் வச்சு பேசியிருந்தாரு. மருத்துவர்களே இதை உறுதி செஞ்சிருக்காங்க. பாம்பு கடிச்சா பதட்டப்பட வேண்டாம், உடனே முதலுதவி செய்யணுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு. பதட்டப்பட்டோம்னா அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அந்த விஷம் சீக்கிரம் உடம்புல பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இதை மேலாய்வு செஞ்சு அதை என்னன்னு சரின்னு பார்த்துட்டு இவர் சொன்ன கருத்து சரியா தப்பான்னு அதை பார்க்கறதுக்கு இந்த அண்ணன் ராவுத்தர் அவர்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? ஒரு மருத்துவர் சொன்ன கருத்துன்னு சொல்லிட்டு அதை வேலிடேட் பண்றதுக்கு ஏன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு தெரியலையா இந்த அண்ணனுக்கு? அதே மாதிரி எதனால என்ன காரணத்தினால தாராவில அந்த தேர்தலில் நின்ன ஒரு தமிழ் அரசன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு சீமான் அவர்கள் ஏன் போய் அவருக்கு வாக்கு கேட்டாங்கிற காரணத்தை தெளிவா சொல்லிட்டார். காங்கிரஸ் தமிழுடைய இனத்தை கொன்று குவித்த ஒரு காங்கிரஸ், அதை எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் வீழ்த்துவோம் அப்படிங்கிறப்போ தாராவில தமிழ் மக்களின் குரலாக ஒரு தமிழன் அங்க வேட்பாளராக நிற்கும் பொழுது காங்கிரஸுக்கு எதிர்த்து அந்த ஒரு நிலைப்பாடை நான் எடுத்தேன் அப்படிங்கிறார். 2011, 12 அந்த வருடங்கள், இல்லை 13 அந்த வருடங்கள். 2009 நாம் தமிழுங்கிற கட்சி ஆரம்பிச்சு 2016 தான் தேர்தல் அரசியல் நிற்கிறாரு சீமா. அப்போ 2009 இருந்து 2015 இந்த காலகட்டங்கள் வரைக்கும் முழுக்க மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு அவர்களுடைய மேடையில் தான் போய் பேசினார். திராவிட மேடைகள் பேசினார், பெரியாரை பற்றி பேசினார், மற்ற கட்சிகளுக்கு முக்கியமாக தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு, அதே மாதிரி இங்க காங்கிரஸுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையில அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப தெளிவா நிற்கிறார். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அவர் சரியா தான் இருக்காரு, உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குதுங்கிறது தான் எங்களுடைய கவலையா இருக்கு. அதனால் நாம் தமிழர் மற்றும் இங்கே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் இளைஞர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அரசியல் பேசுறாங்க அப்படிங்கிற பேச்சு நீங்க பேசுறீங்க. இல்லை, சீமான் அவர்கள் எடுத்த பாடங்கள் மூலியமாக சீமான் என்னும் ஒரு ஆசானால் இங்கே பல பேத்துக்கு அரசியல் என்னும் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒருத்தர் அரசியலுக்கு வந்ததுனால எத்தனை பேர் தமிழ்நாட்டில் அடிப்படை அறிவு இல்லாமல் தற்குறித்தனமாக சுற்றிட்டு இருக்காங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இந்த தற்குறிகளை எல்லாம் சிந்திச்சு, ஏய் சீமான் செய்கிற அரசியல் தாண்டா சரி அப்படின்னு யோசிச்சான்னா அவன் சீமான் பக்கம் தான் நிற்பான். நீங்கள் தற்குறியா இல்லை கொள்கை கூட்டத்தை சேர்ந்த சீமான் ஒரு சிறப்பான தம்பியாங்கிற முடிவை கொஞ்சம் உங்களுடைய மண்டமொழியை பயன்படுத்தி எழுங்குங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.